பொதுவாகவே சித்த மருந்து கொடுக்குற எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ஐயா ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட்டா தான் உங்களை வேலை செய்யும் சொல்லுவாங்க. அப்போ ஒரு மண்டலம் ஐயப்பனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து அவருடைய புகழை பாடி அவருடைய தத்துவங்களை பேசி அதோடயே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீயும் இறைவனாக மாறுகிறாய். எல்லாருக்கிட்டையும் மாலை போட்ட யாராக இருந்தாலும் எந்த சாமிக்கு மாலை போட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க காலை தொட்டு வணங்குவோமா வணங்க மாட்டோமா? அப்போ எதுக்காக பண்ணுறோம்? இறைத்தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம், அதை திரும்பவும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு தெய்வத்துக்கு என்னென்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பூ மாலை போட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எல்லாம் போட்டு தான் வழி அனுப்புவோம். எதுக்காக பண்ணுறோம்? அந்த இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மனிதனாக இருந்தான். இறந்த பின்னாடி அந்த உடலுக்குள்ள ஆன்மா இருந்துச்சுல்ல, இறைவன் படுத்த ஆன்மா இருந்துச்சுல்ல, தெய்வ சக்தி இருந்துச்சுல்ல, அந்த தெய்வத்துக்கு செய்கிற விஷயந்தான் அந்த கடைசி சடங்குன்னு சொல்லுவோம்ல, செய்வோம்ல. அப்போது அந்த ஆன்மா உனக்குள்ளும் இறை ஆன்மா இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு பரிபூர்ணமாக சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னா சுவாமி ஐயப்பன் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.